இன்னைக்கு டே 2. ஸோ சைட் சீயிங்காக போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சூசைட் பாயிண்ட்டாக என்னன்னு தெரியல. முன்னாடி போகிறவர் தான் எங்களுக்கு ரூட்லாம் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பைசன் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் கைஸ். ஃபுல்லு ஃபாரஸ்ட்டு, செம்ம சில் கிளைமேட். ஆல்மோஸ்ட் 10:30 இப்போ டைம் மார்னிங். பட் ஆனால் அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்குது. ரூட்டு பாருங்கள், ஃபுல்லி காடு தான், ஸ்லோ ரைடு. எனக்கு வந்து அந்த பைசன் கூட்டத்தை பார்த்துட்டா போதும். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. சைட் சீயிங்லாம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஜூலெல்லாம் பார்த்துருப்போம், பைசன்லாம் நான் பார்த்துருக்கேன் ஜூலெல்லாம். பட் ஃப்ரீடமாக அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களோட டெரிட்டரி. ஸோ அவங்க இடத்துல அவங்களோட அந்த ஃப்ரீடமோடு அவங்கள பார்க்குற ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் அவங்களுக்குன்னு லிமிட்டே கிடையாது. இந்த இடம் ஃபுல்லாக அவங்களது தான். ஸோ அந்த இடத்துல அவங்களோட கூட்டத்தை பார்க்கணும். A few moments later. லிரில் ஃபால்ஸ். ஓகே, ஆக்சுவலி இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இந்த ஃபால்ஸ்லலாம் குளிச்சு என்ஜாய் எல்லாம் பண்ண முடியும். ஜஸ்ட் இரு, கால் மட்டும் டிப் பண்ணி பார்ப்போம். வா, செம்ம சில்லு. வா, இந்த ஃபிட்னஸில் இருக்கிறவங்கலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சில் தண்ணியில் குளித்தா நல்லது, சில் தண்ணியில். அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுரும். 1 டே ஸ்பெண்ட் பண்ணதுக்கே பயங்கர கோல்டு. ஆனால் பட் நம்ம இந்த பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போனால் ஒரு செட்டப்பில் வச்சுருப்பாங்கல்ல ஃபால்ஸு, அது மாதிரியே இருக்குல்ல, நேச்சராக ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச மாதிரியே இருக்குது. நம்ம ஊர்லேயே காட்டு மாடுங்க இப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நாட்டு மாடுங்களையே இப்படி தான் வச்சுருக்காங்க, பசு மாடு அதெல்லாம். அவங்கெல்லாம் எப்படி இந்த இவ்வளோ சில் தண்ணி எப்பலாம் எப்படி குடிப்பாங்க? அந்த பக்கம் காடெல்லாம் பாரு, விசிபிள் பண்ணுற அவ்வளோ சூப்பராக இருக்குது விஷுவலாக. நைஸ். ஓகே, அடுத்த சைட் சீயிங் போயிடுவோமா? பசுமை பள்ளத்தாக்கு. இதோட புது பேர் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, பழைய பேர் வந்து சூசைட் பாயிண்ட். சூப்பராக இருக்கு. பில்லர் ராக் வந்திருக்கோம். நைஸ். சி ரைட் சைடு அந்த பாறை பார்த்தோன்னா பில்லர் மாதிரியே இருக்கும். ரைட் சைடு சி செமையா இருக்கு. ஸோ நைஸ், செமையா இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த 2 ராக் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. A few moments later. ஆப்பிள் பெண்ணேரி யாரோ, அது காஷ்மீரில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இங்கே கொடைக்கானல்லே பண்ணுவோம். என்ன இது? எனக்கு நம்ம போயிட்டு இருக்க இந்த வழியில் இந்த காடு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஞாபகம் இருக்குன்னா, சின்ன வயசில் நான் பார்த்த அந்த ஜுராசிக் வேர்ல்டு படம் தான் ஞாபகம் இருக்குது. சேம் அதில் கூட இது மாதிரி ஃபாரஸ்ட் தான் இருக்கும், இந்த டைனோசர் படம். இப்போ அடுத்து எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோன்றது தெரியல. ஸ்லோ ரைடில் என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும் இந்த அட்மாஸ்பியரை. போகிற இடத்துலலாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்குதான், பட் அதுக்குன்னு தனியாக உள்ளே போய் அமங்கலம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. ஓகே, குணா கேவ். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான யாராது உள்ள வேண்டா கத்துறது? யார் பாது? சரித்திர காதல்கள் எல்லாம் கல்வெட்டை இங்க செதுக்கிட்டு போயிருக்கிறாங்க. சரித்திரத்துல இடம்பெறும் காதல் அவங்களதெல்லாம்.
ஷாஜஹான் மும்தாஜ் மாதிரி. குரங்குகள் ஜாக்கிரதை, கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க. மரத்தோட வேர்களில் நிறைய குரங்குகள் உட்காந்து கத்தி கொண்டிருக்கின்றன. குகையே இல்லை, ஆனால் இதை குகைன்றாங்க. ஹாய். பட் ஏதோ மரத்தோட வேர்லெல்லாம் அங்கங்கே குரங்குங்க உட்காந்து கத்துது. உங்களை சொல்ல, நீங்கள் எதுவும் கொச்சிக்காதீங்க. குட்டி கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பேர் என்ன? இந்த பல்ல காட்டுறது இதெல்லாம் வேணாம் சரியா, தூக்கி பையில போட்டு போயிடுவேன். மரப்படிக்கட்டுகள். இது என்ன வகை குரங்குகள்ன்றது தெரியல. ரொம்ப லாங் சர்ஃபேஸுக்கு நடந்தே போகலாம் போல் உள்ள என்ஜாய் பண்ண. அங்கங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா? உட்காந்து சாப்பிட்லாம். வேண்டாமா? மேடம் ஜி வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா வேண்டாம். ஒன்று தான் தருவேன். அண்ணா ஆக்சுவலி ஏன் மாங்காய் வாங்கினா குரங்கு கொடுப்பேன், கொடுத்துருக்கலாம். பட் எனக்கு பயங்கரமாக கோல்ட் ஆகிட்டு இருக்கு. ரேட் வேறு இதை டூ மச்சாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டா ஸோ அதனால தான் நான் ஒன்று கொடுத்துட்டேன், மனசு கேட்கல. அது பேசிக்கலி நாமளும் அனிமல் லவர் தான், அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரன்லாம் கிடையாது. கேமராமேன் ப்ளீஸ் நாங்க கிட்ட போகிறீங்க. அப்புறம் எங்கேயுமே நம்ம பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் பார்க்கவே முடியாது. கடையிலுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அலோடே கிடையாது அவங்களுக்கு. நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ண அலோடு இல்லையா. வாழை இலையில மடித்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ் பேர் வந்து மோயர் பாயிண்ட். லாஸ்ட்டாக அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தலைவர்கள்லாம் சேர்ந்து நம்மளோட லக்கேஜஸை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் எங்கேயும் பேக் பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த வீடியோவில் அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு லக்கேஜஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எடுத்துவோம் உங்களோட இதுவில். அதையுமே ஒரு தொல்லையாக வச்சுக்காதீங்க. நல்லா என்ஜாய் பண்ண முடியாது, பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ லக்கேஜஸ் கம்மி பண்ணிக்கோங்க. பைசன் சிலையாக இருக்குது. உயிரோடு இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு சிலையாக வச்சுருறது தான் இப்போ ரொம்ப ஃபேஷன் இல்லை. ஸோ மேலே போனால் தான் நமக்கு என்னன்றது தெரியும். நம்ம அந்த பக்கமும் வியூ போல் மேலே போய் வியூ பார்க்கலாம். நைஸ் வியூ. வெறும் கண்ணில் பார்க்கணும், கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் மலைகள் மட்டுமே. சும்மா சொல்கிறாங்க மலைகள் நிலவரசிங்க. ஃபுல்லாக அந்த ஃபாக் மறைச்சிருக்கு பார்த்தியா. டைம் ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆஃப்டர்நூன். ஆனால் ஸ்டில் அப்படியே அந்த ஃபாக் கவர் ஆகிடும். அதெல்லாம் இந்த மலை, அதாவது 3 மலைக்கு மேலே தாண்டி வந்திருக்கோம் நம்ம. அங்கே இருக்க அந்த ஊர் தான் கொடைக்கானல்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி வந்திருக்கேன் நான் இப்போ.